வணக்கம் தாத்தா கிச்சன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரேஷன் அரிசியில் இட்லி நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு. அது ஏற்கனவே மாவு ஆட்டியிருந்தால் எடுக்க முடியல. இன்றைக்கி தான் அது ரெஸ்ட்டு கிடச்சி எடுக்கிறேன். இந்த படியில் 6 படி அரிசி, அதாவது 3 படி ரேஷன் அரிசி, 3 படி கடை அரிசி போட்டு ஊற வச்சுருந்தோம். உளுந்து இதில் 8 உலக்கு போட்டு ஊற வச்சுட்டோம். நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கோம். எங்களோட அளவு இது 5-6 பேர் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம். ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு இப்போ காலைல ஆட்டியாச்சு. அதை காமிக்கிறேன். ஊற வச்ச அரிசியை ஆட்டி மாவை ஆட்டி ஒரு 4 டப்பாவில் கொட்டி வச்சாச்சு. அதை ஒரு டப்பா அன்றைக்கி இட்லி ஊற்றி எடுத்துக்கிறது, மிச்ச டப்பா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. வச்சுட்டு நாளைக்கு எடுக்க போகும்போது ஊற்றுறதுக்கு அரை மணி நேரம் இருக்கும்போது எடுத்து வெளியில் வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் கூலிங் குறைஞ்சிருக்கும். அப்புறம் எடுத்து இட்லி ஊற்றி வேண்டியதான். பஞ்சாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் போடுவோம். எங்களோட அளவு இது தான். ஆமாம், சூப்பராக இருக்கும் இட்லி. சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.